என்னும் கவிதை நூலை தொகுத்திருக்கிறார்கள். நம் தாய்மொழியாம் தமிழ், தமிழ் எந்த நிலையில் நம்மை வாழ வைத்திருக்கிறது, வளர வைத்திருக்கிறது, இனி வாழ வைக்கும். இனி தமிழ் மெல்ல சாகும் என்றோர் முன்னிலையில் தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழும் என்ற சூழல். தமிழ் என்ற கவிதையில் அருமையான முறையில் கவிஞர் முத்துக்களை கொண்டு கோர்த்து அருமையான கவிதையை வடிவமைத்திருக்கிறார். அறமும் மரமும் தமிழ் தந்தது, அறிவும் கனவும் தமிழ் ஈந்தது, காதலின் வரியும் தமிழ் தந்தது, கனவின் மொழியும் தமிழானது. அப்படி என்று தமிழ் எதை சொல்லி இருக்கிறது, எதை சொல்லி நம்மை வாழ வைத்திருக்கிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, யாருக்கு என்ன கருத்துக்களை சொல்லி கொடுத்திருக்கிறது என்று இந்த கவிதையில் முத்தாய்ப்பான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார். ஆயுதமும் எழுத்தன தமிழ் நின்றது, ஆயுதமும் எழுத்தன தமிழ் நின்றது, எழுத்தே ஆயுதமென தமிழ் வென்றது. ஆயுதமும் எழுத்தன தமிழ் நின்றது, எழுத்தே ஆயுதமென தமிழ் வென்றது. எப்படிப்பட்ட அருமையான ஒரு கருத்து, உள்ளார்ந்த ஒரு கருத்து. அந்த தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் ஒன்று ஆயுதம், ஆனால் எழுத்தே ஆயுதம் என தமிழ் நிற்கிறது என்று அருமையான முறையில் தமிழ் என்ற கவிதையில் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அடுத்து பொங்கலை பற்றி கூறியிருக்கிறார். அருமையான பொங்கல். நாம் பொங்கல் என்றால் என்ன நினைத்திருக்கிறோம்? வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல். ஒரு வெண்பொங்கல் சட்னி சாம்பாரோடு, சர்க்கரை பொங்கல், இனிப்பு பொங்கல் என்று. இவர் கூறியிருக்கிற பொங்கல் எப்படிப்பட்ட பொங்கல்? தமிழர் புத்தாண்டு சொல்லி தமிழ் பொங்கல் இடுவோம். அடுத்து படிப்படியாக எல்லா கவிதையும் வாசித்துக் கொண்டிருந்தால் என்று நேரம் போதாது. சாத்திரங்கள் தொலைந்ததென்று சொல்லி அறிவு பொங்கலிடுவோம், சாதிகள் இல்லை என்று சொல்லி சமத்துவ பொங்கலிடுவோம். இன்று சாதி மத இன மொழி வெறியினால் மனிதனை வெட்டுண்டு சாகடிக்கிறார். அவர் அழகாக சொல்கிறார், சாத்திரங்கள் தொலைந்ததென்று சொல்லி அறிவு பொங்கலிடுவோம், சாதிகள் இல்லை என்று சொல்லி சமத்துவ பொங்கலிடுவோம். நெல் விளையும் மண்ணென்று சொல்லி அரிசி பொங்கலிடுவோம், மண் தோன்று முன் தோன்றிய மொழி என்று வீர பொங்கலிடுவோம். இப்படி அருமையான முறையில் பொங்கல் எப்படி இட வேண்டும் என்று, நாம் பொங்குகின்ற பொங்கல் எது, நாம் எப்படி பொங்கலிட வேண்டும் என்று பொங்கலை பற்றி அருமையான கவிதை எடுத்துரைத்திருக்கிறார். இறுதியாக அதில் சொல்கிறார், யாதும் எங்களுக்கு ஊரென்று சொல்லி உறவு பொங்கலிடுவோம், யாவரும் கேளீர் என்று சொல்லி தமிழர் பொங்கலிடுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை மையமாக வைத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாம் பொங்கலிடுவோம் என்று அருமையான முறையில் இந்த கவிதையில் அவர் கூறியிருக்கிறார். தாய்மண், தாய்மண் எப்படிப்பட்டது? இதில் ஒரு 2 வரிகள் ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கிறார். நாம் வெளியூரில் சென்றிருந்தாலும் கூட நம் தாய்மண் நம்மை எப்படி கவர்ந்தெடுக்கிறது என்பதை பற்றி. ஊரணி கரையில் உள்ளம் துவைத்தோம், கால்கள் தேய தெருக்கள் அளந்தோம், கண்கள் நிறைய கனவுகள் சுமந்தோம், காதுகள் நிறைய அறிவுரை கேட்டோம், விளையாட்டுக் களங்களிலும் யுத்தம் செய்தோம். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஊரணிக்கரையில் உள்ளம் துவைத்தோம். ஊரணிக்கரையில் துணிகள் தான் துவைப்போம். வீட்டில் துணி துவைக்கும் கல்லில் துணி துவைக்கலாம், குளத்தில் துணி துவைக்கும், ஆற்றங்கரையில் துணி துவைக்கிறோம். அவர் சொல்கிறார், ஊரணிக்கரையில் உள்ளம் துவைத்தோம். அந்த உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்கும்படியாக ஒருவரை ஒருவர் கலந்துரையாடி அந்த அழுக்குகளை போக்கி உள்ளத்தை துவைத்து சுத்தமாக்கி வெளியில் வருகிறோம். ஊரணிக்கரையிலிருந்து கால்கள் தேய தெருக்கள் அலைந்தோம் என்று அவர்கள் நட்புடன் அந்த தாய்மண்ணில் உறவிய அந்த நிகழ்வுகளை பற்றி அருமையான முறையில் கவிதை அமைத்திருக்கிறார். காற்றே கடலே, இந்த காற்றையும் கடலையும் கவி பாட அழைக்கிறார். காற்றே கவி பாடவா, கடலே கதை சொல்லவா. காற்று கவி பாட வரணுமா, கடல் கதை சொல்ல வர வேண்டுமா. எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று அவர்களுக்கு காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறார்.
இலையோடு நீ பேசும் மொழி சொல்லித்தா, கடலோடு நீ பாடும் சந்தம் சொல்லித்தா, மணல் மீது நீ ஆடும் சதியும் சொல்லித்தா, காற்றே கற்றுத்தரவா. எதையெல்லாம் நீ எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஆணித்தரமாக அழுத்தமான சில கருத்துக்களை அருமையான முறையில் எடுத்துரைக்கிறார். நீ எப்படி கரையோடு வந்து சேர்கிறாய், அதற்கான இலக்கணத்தை சொல். ஏன் கரை தாண்டி வருகிறாய், அதற்கான காரணத்தையும் சொல் என்று கேட்கிறார். நீ கரையில் எப்படி வந்து சேர்கிறாய், எப்படி கரையையும் தாண்டி வருகிறாய், அப்படி என்று இந்த காற்றையும் கடலையும் அருமையான முறையில் வினாக்கள் கேட்டு கவிதையின் மூலமாக எடுத்துரைக்கிறார். நெய்தல் நிலத்தை பற்றியும், மூச்சடக்கி முத்தெடுக்க போன மகன் உயிர் என்னவோ கரையோரம் தவித்து நிற்க, கரையோரம் தவித்திருக்கும் பெண்ணின் மனம் உயிர் மூச்சாய் குழியோடி தழுவி நிற்க, உயிருக்காய் காத்திருக்கும் உறவுகளும் வீரத்தில் கடலாண்ட பறவர்களும் ஈரத்தால் கரை நெடுக உயர்ந்து நிற்கும் நெய்தல் மண் எப்படிப்பட்ட மண், எத்தனை நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது, எத்தனை பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது, எத்தனை இழப்புகளை சந்தித்திருக்கிறது என்பதை முக்கியமான கருத்துக்களாக உள்ளடக்கி வைத்து அருமையான முறையில் கவிதை உருவெடுத்திருக்கிறது. மீனவன் யார், நீ யார், உனக்கு எப்படி மீனவன் என பெயர் வந்தது? வாடைக்காற்றில் வழிமறந்து மீண்டதாலா, கடலோடு உன் யுத்தம் நீள்வதனாலா, மீன் வேட்டையில் பெரு வேடனானதாலா, எப்படியோ பல கருத்துக்களையும் கூறி எம்மறை தழுவினும் நீ மீனவனே, எக்கரை வாழினும் நீ மீனவனே என்று மீனவனுக்கு அழகான இலக்கணம் கூறுகிறார். எம்மறை தழுவினும் நீ மீனவனே, எக்கரை வாழினும் நீ மீனவனே என்று. இந்தியா என்ற கவிதையில் நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு, ஒற்றுமை என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் இந்த ஒற்றுமை தவழ்கிறதா என்று நாம் சற்று யோசித்து பார்த்தோமானால் அது இல்லை. அந்த ஆதங்கத்தில் எழுதப்பட்ட இந்த இந்தியா வண்ணங்களின் கலவையாய், உணர்வுகளின் சங்கமமாய், இனங்களின் குடும்பமாய், வேற்றுமையில் ஒற்றுமையாய் தேசம் காப்போம். இப்போது இல்லை, இனியாவது காப்போம் என்ற அரங்கத்தில் இந்த கவிதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது.